ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நேரமான அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நம்ம ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், ராசி அதிபதி புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. இந்த சேர்க்கை மதியம் 12:19 வரை இருக்கிறது. அதன் பிறகு ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் போயிட்டு குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. சுக்கிரனும் குருவும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும், உங்களுக்கு மிகப்பெரிய காரிய வெற்றிகள் உண்டுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டால் உங்களது இல்லத்திலிருந்து விரைவிலேயே சுபகாரிகளை இப்பொழுது நீங்கள் நடத்த முடியுங்க. எனவே அது குறித்த பேச்சுவார்த்தைகளை தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தரும் நண்பர்களே. நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. வீட்டு பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு மதித்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்கள் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்குங்க. எனவே உங்கள் குடும்ப பெரியோர்களை நீங்கள் மதித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறதுங்க. மேலும் பெரும்பாலான காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இன்னைக்கு முடியும். அதனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி செய்யாம எனக்கு எதுவுமே கிடைக்கல, பணமும் கிடைக்கல, வெற்றியும் கிடைக்கல நீங்க சொல்லக்கூடாதுங்க. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான நல்ல ஒரு அதிர்ஷ்டம் துணையாக நிற்கும் நண்பர்களே. எனவே அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும். உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மந்த நிலை எல்லாமே மாறிவிடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. எப்படியாவது பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான பிளான்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிந்தனைகள், புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது பிளான் படி எல்லா காரியத்தையும் முடிக்க முடியும். திட்டமிட்டபடி குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. பழைய சிந்தனைகள் மூலமாக மனதில் சின்ன சின்ன அமைதி இல்லாத சூழல் ஏற்படும். அதனால தேவையில்லாத குழப்பமான பழைய சிந்தனைகள்லாம் நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம். சோகமான நினைவுகளை மீண்டும் நினைவு கூற வேண்டாம். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஏன்னா வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை அவர்கள் பெற முடியும். இன்றைய தினம் தன வரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைய தினம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நீங்க தயங்காமல் மேற்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க. கல்வி தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ஸோ மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் மாணவர்களுக்கு இருக்கிறது. கல்வி தொடர்பான அனைத்து விதமான பிளான்களையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். மனதளவில் இருக்கக்கூடிய பல விதமான வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களது நெருக்கமானவர்களிடம் கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கெத்து கூடும் நண்பர்களே. புதிய நண்பர்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தி தர முடியும் நண்பர்களே. நாளுடைய பிற்பகுதியில் பண நிலைமை கட்டாயமாக மேம்படும். அது குறித்த உங்களது முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் நீங்க பணத்தை பெற முடியுங்க. புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து நீங்க உங்க பெற்றோர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக அவர்களும் உங்களை நம்புவாங்க. நம்ம பையன் இந்த அளவுக்கு யோசிக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவர்கள் பெற்றோர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி அவருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது அவசியங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனதை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில காதலில் அதிகமான இன்பத்தை பெறக்கூடிய ரொமான்டிக்கான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களது இதயம் முழுவதும் ரொமான்டிக்கான எண்ணங்கள் ஆக்கிரமித்து காணப்படும். அது உங்களுக்கு நல்ல ஒரு காதல் வாழ்க்கையை இனிமையை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அலுவலக பணிகளை உத்தியோகஸ்தர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் இருந்தா அது மனசை ஆக்கிரமித்து கொண்டு அதை குடும்பத்துல காட்டக்கூடாதுங்க. குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியது அவசியம். ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வேலை பளு காரணமாக குடும்பத்துக்கு போதுமான நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியாமல் போகலாம். அதனால திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தோட நீங்க ஜாலியாக சந்தோஷமாக கலகலப்பாக இருக்க முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை எப்படி செலவிடணும், உங்க டைமை எப்படி நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்றதை நீங்க தான் கத்துக்கணும். அதுக்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால
டைமிங்கும் சேரும்போது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுடைய தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகிறதுனால மனதிற்கே ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படுங்க. நல்ல மாற்றங்கள் உங்க அலுவலக பணியில ஏற்படணும்னு நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு திருப்தியான, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உங்களது உத்தியோகத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மனதிற்கு பிடித்தமான ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்கிறது. அதுக்கு குறித்த முயற்சிகள் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெற்றுத் தருங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இன்றைய தினம் அனுபவிக்க முடியும். திருமணமானவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமண வாழ்க்கை இன்னைக்கு அளவுக்கு என்னைக்குமே இனிப்பாக, தித்திப்பாக இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் எனக்கு உங்களது இல்லற வாழ்க்கையில கிடைக்கும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள். இன்றைய தினம் அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக சுபகாரியங்களில் அதிகமான வெற்றிகள் நீங்கள் பெற முடியும். அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு லைட் ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே லைட் ப்ளூ கலரை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 9, 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் உங்கள் வீட்டு பெரியவர்கள் மூலமாக கிடைக்குங்க. அது உங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன டல்னஸ் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். நேரத்தை சிறப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. ஆனாலும் இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலையில் முடிப்பதற்கு தகுந்த பிளானை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பிளான் பண்ணி டைமிங்கில் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும். பயணம் குறித்த சிந்தனைகள்லாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது குறித்த சிந்தனை எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆனால் பழைய சோகமான நினைவுகளை இன்றைக்கி நினைவு வரக்கூடாது. அதை கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியம். பழைய நினைவுகளை இன்றைக்கி ஞாபகத்துக்கு கொண்டு வராதிங்க. வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை இப்போ சாதகமான சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டால் நிறைய வெற்றிகளை, நல்ல முன்னேற்றத்தை கல்வியில் நீங்கள் பெற முடியும். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்கள். மனதளவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் உங்களது சுற்றத்தார்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.